குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் உயிரிழந்த காட்டுமன்னார் கோயில் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரையின் உடல் உறவினர்கள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த செய்தி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர தமிழக முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தனர். அவரது உடல் சொந்த ஊரான முட்டத்திற்கு நேற்று இரவு 12:30 மணி அளவில் கொண்டு வரப்பட்ட நிலையில உடலை கண்ட அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் அனைவரின் மனதையும் கண்கலங்க செய்தது. முன்னதாக காலையில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், சிதம்பரம் சார் ஆட்சியர் ராஷ்மி ராணி ஆகியோர் அரசு மரியாதை நிமித்தமாக சொந்த ஊரான முட்டத்திற்கு உடலுக்கு மலர் வளையம் வைத்து குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் திருமணமாகி 5 வருடம் ஆகிய நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இனிவரும் நாட்களில் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற கனவோடு சின்னதுரை இருந்துள்ளார். மேலும் அடுத்த 2 வாரங்களில் சொந்த ஊருக்கு திரும்புவதாக குடும்பத்தினருக்கு தெரிவித்திருந்த சூழலில்தான் எதிர்பாராத விதமாக தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். மேலும் குவைத் நாட்டின் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் நிதியுதவி வழங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் சின்னதுரையின் உறவினர்கள் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் உடலை மீட்க நடவடிக்கை மேற்கொண்ட முதல்வருக்கும் சொந்த கிராமத்தைச் சேர்ந்த வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சின்னதுரையின் மனைவி நர்சிங் முடித்திருப்பதால் அரசு வேலை கிடைக்க உதவ வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் உடனானது குடும்பத்தினருடன் அழுக்குரலோடு சாலைகள் புரண்டு குடும்பத்தினர் உறவினர்கள் நல்லடக்கம் செய்ய வழிவிட்டனர். குறிப்பாக 2 வாரங்களில் சொந்த ஊருக்கு வந்து இனிவரும் காலங்களில் மகிழ்வோடு வாழலாம் என்ற கனவோடு இருந்த மனைவி, தன் பிள்ளைக்காக காத்திருந்த தாய், தனக்கு துணையாக நம்பிக்கை தூணாக இருந்த ஊருக்கு திரும்பிய தம்பி என வருகிறான் என எதிர்பார்த்திருந்த அண்ணன் என ஒரு குடும்பத்தின் மொத்த கனவும் சிதைந்து சொந்த ஊருக்கு சடலமாக வருவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என்ற அந்த கிராமமே பெரும் துயரத்திலும் சோகத்திலும் தற்போது ஆழ்ந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.